ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வாழை இலை கொழுக்கட்டை தாங்க. அதை எப்படி செய்யலாம்னு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையானது தேங்காய்ங்க. நான் ஒரு அரை தேங்காய் எடுத்துக்கிட்டேன். வெள்ளத்தில் தாங்க பண்ண போகிறேன், அதனால் 250 கிராம் வெல்லம் எடுத்துக்கிட்டேன். 250 கிராம் பச்சரிசி மாவு. நான் பச்சரிசி மாவு வீட்டில் அரைச்சிக்கலங்க, ஸோ கடையில் தான் நான் வாங்கினேன். 250 கிராம் பச்சரிசி மாவு தட்டிட்டு சுடு தண்ணி நம்ம சுட வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கொதிக்க வச்சு எடுத்துக்க வேணாம். மாவில் ஒரு ஸ்பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம சுட வச்சோம் இல்லையா, அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திரும்பவும் மாவை நல்லா பசைஞ்சிக்கணும். ஏன்னா அதிகமாக தண்ணி சேர்த்துட்டா மாவு ரொம்ப தண்ணி ஆகிடும். ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி கட்டியாக பசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 hour வந்து நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் தேங்காய் இந்த மாதிரி இதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாங்க. தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெல்லத்தை இந்த மாதிரி நல்லா நைஸாக தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி எடுத்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை கிளாஸ் அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கிட்டு வெல்லத்தை போட்டுட்டு நல்லா அதை கரைச்சி விடணும். இந்த மாதிரி கட்டி கட்டியாக கரைச்சிக்கூடாது, இந்த மாதிரி தண்ணி பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம துருவி வச்ச தேங்காய் இல்லையா, அதை போட்டுட்டு நல்லா ஒரு பொன்னிறமாக ஒரு 2 or 3 minutes நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெல்ல பாகு இருக்கு இல்லையா, அந்த வெள்ளைப்பாகு வந்து தேங்காயில் அப்படியே ஊற்றணுங்க. ஊற்றிட்டு நல்லா அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஓகேங்க, இப்போ நம்ம வாழை இலையை கட் பண்ணி ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி சைஸில் வந்து வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதில் இலையில ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த வாழை இலையில் வந்து இந்த மாவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா, வெல்லம் ப்ளஸ் தேங்காய், அந்த பூரணத்தை நம்ம வந்து கொஞ்சம் மாவில் வச்சு இப்படி மடக்கி விட்டுக்கலாம். பின்னாடினா அது தெரியுது, இந்த மாதிரி எடுத்துக்கணும். அந்த குப்பை தெரியுது. பாதியிலே எனக்கு என் ஹஸ்பண்டுக்கு வீடியோ இருக்கும்போது சண்டே ஆகிடுச்சுங்க. இந்த மாதிரி தான் ஒவ்வொரு வீடியோக்கும் நாங்கள் சண்டை போட்டுட்ருப்போம். என்ன பண்ணுறது, அவ்வளோதாங்க. நல்லா மாவு ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி இலையில உள்ள வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதாங்க. ஒரு 15 minutes வந்து நம்ம கிட்டத்தட்ட நம்ம இட்லி எப்படி அவிப்போம் அந்த மாதிரி தாங்க அவிச்சு எடுத்துக்கணும். மாவில் ஒரு 4 ஏலக்காய் பவுட்ரு பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குங்க. நான் ஏன் போடலைன்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டேங்க போடுறதுக்கு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டு நான் வச்சுட்டேன். இப்போ நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். சூப்பராக வெந்திருந்ததுங்க கொழுக்கட்டை. இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கான்னு பார்த்துக்கோங்க. எப்படி இருக்குன்னு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். வீடியோ பார்க்கணும். சரி, அதான் ஆயிடுச்சு.